கைஸ் இப்ப டைம் மட்டும் பாருங்க 4:11 ஆகுது. 2 மணிக்கு தான் படுத்தேன். திரும்ப 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி உட்காந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சதுக்கு காரணம் எனக்கு ஏ எக்ஸாம் நார்மல் சப்ஜெக்ட்னா கூட பரவாயில்ல, கோர் சப்ஜெக்ட் இதுல நல்ல மார்க் எடுத்தா சிஜிபில நல்ல பர்சன்டேஜ் வரும். எப்படியோ நடத்தின யூனிட்ஸ்ல 95% மொத்தமா கவர் பண்ணிட்டேன். படிச்சதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு இருக்கிற எல்லா கடவுள்கிட்டையும் ஒரு வேண்டுதலை போட்டுக்கிட்டே சீக்கிரமா ஏஞ்சதுனால இன்னைக்கு காலேஜுக்கும் வழக்கம் போல இல்லாம சீக்கிரமா வந்து சேர்ந்துட்டேன். எக்ஸாம் ஆளுக்குள்ள போனதும் லைட்டா பயமா தான் இருந்தது. எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டைம் போனதே தெரியல. எப்படியோ படிச்சதெல்லாம் வீண் போகாம நல்ல முறையில் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா ஒரே ஒரு சங்கடம், 10 மார்க் 2 மார்க் எல்லாம் எழுதிட்டேன். 6 மார்க்ல ஒன்னு மட்டும் டைம் பத்தல. கரெக்டா எழுத போகும்போது டைம் ஆயிடுச்சுன்னு பேப்பர் வாங்கிட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடப்பட்ட டைம்ல பசி எடுக்க ஆரம்பிச்சு சரின்னு 3 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு கிளாஸுக்கு வந்துட்டேன். இன்னும் சில நாட்கள்ல எங்களுக்கு ஏஐ செமினார் வேற இருக்கு. அதுக்காக நண்பர்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எப்படியே பிபிடியை ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா ஒரு 2 மணி போல ஏஐ மேம் வந்து திடீர்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. எல்லா பேப்பரையுமே கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் 50க்கு 42 மதிப்பெண். நல்ல வேலை படிச்சதெல்லாம் வீண் போகல. இப்ப நான் எழுதிருக்கிறது CA2 எக்ஸாம். அடுத்த மாசம் செம் ஆரம்பிக்குது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வீடியோவும் போட்டுக்கிட்டு அதே சமயம் எக்ஸாமும் எழுதிட்டு எப்படி ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண போறேனே தெரியல. என்னானாலும் பாத்துக்கலாம், போற வரைக்கும் போவோம். எக்ஸாம் டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வீடியோ போறத கொஞ்சம் தள்ளி போட்டுருவேன். அப்புறம் காலேஜ் முடிஞ்சு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். 2 பேலட்ஸ் கிஃப்ட் தரதா சொல்லியிருந்தேன் 70K ஸ்பெஷலா. அதை கொரியர் போட்டு வந்துடலான்னு வந்துட்டேன். இன்ஸ்டால ஒருத்தருக்கும் யூடியூப்ல ஒருத்தருக்கும் தரதா தான் சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல வின் பண்ணவருக்கு மெசேஜ் பண்ணதுமே சீக்கிரமா அட்ரஸ் எல்லாம் அனுப்பி விட்டாரு. யூடியூப்ல வின் பண்ணவர்கிட்ட நானும் 3-4 நாளா மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன். பட் எந்த ரிப்ளையுமே இல்ல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா மெசேஜ் போடுங்க ப்ரோ. இன்ஸ்டால வின் பண்ணவருக்கு கொரியர் போட்டு விட்டேன். சேஃபா ரீச் ஆனது நீங்களும் ஒரு மெசேஜ் போட்டுருங்க ப்ரோ. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பள்ளி பருவ ஆதி கபோர்ட்ல ஒரு ரேக் வேணும்னு கேட்டான். நானே ரொம்ப நாளா சோம்பேறி பட்டுக்கிட்டு தான் எந்த துணியை மடிக்காம இருந்தேன். துணியை மடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ரேக் தரேன்னு சொன்னா மடிச்சு கொடுத்தா நானும் கொடுத்துட்டேன். அவ்வளவு நேரம் சிரிக்காதவங்க மூஞ்சில எப்படியே சிரிப்பு வந்துருச்சு. நானும் அதோட அன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.